இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற செய்திகள், வருகிற செய்திகள் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறதுங்கிற மாரி அவ்வளோ ஒரு கொடூரமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. நாமளும் இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா காசாலேயும் மனிதர்கள் வாழ்றாங்க. அத பார்க்கும்போது நம்ம எப்பேர்ப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம், அவன் வாழ்க்கையே வாழலைங்கிற மாரி இருக்கு. அந்த போர் நடந்தது ஹமாஸ், ஹிஸ்புல்லா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அந்த குழந்தைகள் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம்னு தெரியாம தட்டேந்தி ஏதோ இறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அது ஒரு அந்த வாழ்க்கை வந்துவிடக்கூடாதுங்குவாங்க. சாப்பாட்டுக்காக எப்படியாவது யார்ட்டயாவது பண்ணக்கூடிய அப்படி ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்றாங்க. ஐநா சபை கொடுக்குற நிவாரணப் பொருட்களை கூட கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு கொடூரமாக காசாக்கு எதிராக அங்கே இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் அதுக்கு சாதகமாக இருக்கு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் இஸ்ரேலின் நட்பு நாடுகள், பாலஸ்தீன ஆதரவு கிடையாது, முஸ்லீம் நாடுகள் கிடையாது, இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளாக இருந்தவங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்க கூடாதுங்கிற கண்டனம் வச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இங்கிலாந்து, நாங்கள் இனிமேல் இஸ்ரேலுடன் நாங்கள் தடையற்ற வர்த்தகத்தை நிறுத்தி கொள்கிறோம், இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு அவன் ஏதோ ஹியூமன்ல சொல்லியிருக்கான். அதை சொல்லியிருப்பவர் வெளியுறவுத்துறை செயலாளர். அவர் பார்க்க நம்ம கலர்ல இருக்காரு, நல்ல கருப்பா இருக்காரு. அவர் ஒரு ஆப்பிரிக்கர்னு நினைக்கிறேன், அந்த கருப்பர் இதை சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஸோ ஒரு வழி, ஒரு சமூகத்துடைய வழி வந்து வழி மிகுந்த இன்னொரு சமூகத்துக்கு தெரியுங்கிற அடிப்படையில் அந்த கருப்பருக்கு அந்த உணர்வு, இங்கிலாந்துக்காரராக இருந்தாலும் கருப்பர் அவர் சொல்லியிருக்கிறார்.